செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. தமிழ் சினிமாவில் எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. மாஸ் படங்கள் எடுக்கிறவங்க இருக்காங்க, கிளாஸ் படங்கள் எடுக்கிறவங்க இருக்காங்க, கேங்ஸ்டர்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் எடுக்கிற படத்தை வந்து நம்ம தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அதை பற்றி டீப்பாக யோசிச்சுட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து படத்தை பார்த்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வராகவன். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். நம்ம வந்து இந்த வீடியோவில் செல்வராகவனோட ஃபிலிமோகிராஃபியை பற்றி தான் ஒரு பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு பயோகிராஃபி மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க. அவரோட மூவிஸ் வந்து என்னென்ன மூவிஸ் எடுத்து அது ஒரு பிரேக் டவுன் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஒரே சிங்கம் மாதிரி நிற்கிறான். ஆமா, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு செல்வராகவன் அப்படிங்கறதே ஒரு தனி ஜானர் மாதிரி. ஆனா செல்வராகவன் படங்கள் அப்படின்னு சொன்னாலே அது தனி ஜானர் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ செல்வராகவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜானரை பத்தி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இப்பவே ஒரு கமெண்ட்டை போடுங்க, ஹைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மெயினான ஒரு விஷயம் ப்ரோ, செல்வராகவன் வந்து ஏன் ஒரு தனி ஜானர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படங்கள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ், அதுவும் மெயினா அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இந்த தமிழ் சினிமா இவ்வளவு நாள் காட்டக்கூடிய இல்லை இவ்வளவு நாள் நமக்கு எல்லாத்துக்கும் காட்டின பரிச்சயப்பட்ட ஒரு ஹீரோ இருக்காது. இப்போ இவரோட கேரக்டருக்கு எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபிளாஸ் இருக்கும், அவங்க வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, இன்செக்யூரா இருப்பாங்க. ஹீரோனா ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஹீரோஸ் தான் இருக்கும். இம்பர்ஃபெக்ஷன், ராவா இருப்பாங்க, எல்லா எமோஷன்ஸும் ஓப்பன், அழுவாங்க, ஃபெயிலியர் ஆவாங்க. அவங்க வந்து அதான் அந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே வந்து சக்சஸ் அப்படிங்கிற ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங் என்னென்ன இதுல கோ த்ரூ பண்ணுவாங்களோ அது எல்லாமே செல்வராகவனோட ஹீரோஸ் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. ஆமா, பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், பட் இருந்தாலும் அது வந்து செல்வராகவன் அவரோட இதுல இருந்து வர ஒரு விஷயம், அவரோட வாழ்க்கை அவரோட தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து வர விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியான ஏமாறானுங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, துள்ளுவதோ இளமை வந்து அவரோட முதல் படம், அவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் அது வந்து ஒரு டீசெண்டான ஹிட்டுங்கிற ஒரு நல்ல ஹிட்டு தான். பட் என்னதான் அந்த படம் ஒரு ஹிட்டா இருந்தாலுமே ப்ராப்பரா வந்து செல்வராகவனுக்கு ஒரு ஒரு பிரேக் இல்லைன்னா அவருக்கு ஒரு அந்த ஃபேம் லைட்லாம் சொல்லுவாங்க, அது வந்து எங்க அடிச்சது அப்படின்னா காதல் கொண்டேன் தான் அடிச்சது. காதல் கொண்டேன் அந்த 709 இந்த ரெண்டு படம் தான் வந்து செல்வராகவன் மேல வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் மற்ற டேரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து திரும்பி பார்க்க. இல்ல அவரோட அந்த ரெண்டு படம் தான் இண்டஸ்ட்ரியே மொத்தம் யார் இந்த புது டைரக்டர் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து இந்த ரெண்டு படம் வந்து அவரு கொடுத்ததுல ஆடியன்ஸ் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2003ல வந்து வினோத் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, திவ்யா டான்ஸ் ஆடுறதுல கிளைமேக்ஸ் சீன்ல வந்து அந்த திவ்யா டான்ஸ் ஆடி கீழே விழுந்து அந்த கையை பிடிச்சி இல்ல அந்த ரெயின் டான்ஸ் இன்னுமே வந்து ஃபேமஸ். இன்னுமே மழையில ஆடுறது, அதனாலதான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணேன். அது வந்து இன்னுமே அது நீங்க இப்ப யோசிங்களேன், இப்ப நம்ம வேற 2003 அப்படிங்கும் போது அப்போ அந்த பார்த்த ஆடியன்ஸ்லாம் வந்து அதை வந்து எப்படி எடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே பார்த்தது இல்லை, ஒரு மாதிரி சைக்கோ கேரக்டர் வந்து யாரும் பார்த்தது இல்லை. பட் அப்படி ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இந்த சொல்லப்போனா பாய் பெஸ்டிங்கிற கேரக்டர் கான்செப்ட் வந்து 2003லயே வந்து இந்த டூடுல எல்லாம் வந்திருக்குல்ல. ஆமா பாய் பெஸ்டி அதெல்லாம் அப்பவே தலைவர் கொண்டு வந்தாங்க. அந்த பாய் பெஸ்டி கான்செப்ட், அந்த டஸ்டர் மூஞ்சில எறியும் போது ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், பர்ஃபெக்டே கிடையாது, அந்த ஹீரோ பர்ஃபெக்டே கிடையாது. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இப்ப பாருங்களேன், சொல்ல போனா இப்ப வந்து நம்ம ஈஸியா அதை சைக்கோ இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டாக்கிங் வில்லன்னே லேபிள் பண்ணிடலாம். பட் அந்த சமயத்துல இல்ல இப்பவுமே அந்த வினோத்ங்கிற கேரக்டர் மட்டும் அவர் வந்து ரொம்ப அப்சசிவான இல்லாட்டி அந்த பொண்ணு மேல அவ்வளவு ஒரு அதீத காதல் கொண்ட ஒருத்தனா வந்து காட்டி அவனையும் வந்து அவனுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னரை நம்ம மனசுக்குள்ள வர வைக்கிறது தான் செல்வராகவனோட மேஜிக் நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு படமுமே வந்து தரமான படம்.
7G ரெயின்போ காலனி வாங்க. 7G ரெயின்போ காலனில அதே மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒரு டைம்ல ஒரு வயசு டைம்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. லவ், லஸ்ட், ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நம்ம போதைக்கு போறது, இல்லாட்டி அப்பா கூட சண்டை, வீட்டுல நமக்கு திட்டிட்டே இருக்கிறது, இது எல்லாமே இந்த வேலை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்ல பசங்களுக்கு ஒரு ஃபேஸ்ல வரக்கூடிய இந்த எல்லா கஷ்டங்களையும் ரொம்ப ரா அண்ட் ப்ரூட்டலா வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நான் ஒரு 6 மாசமா பின்னாடி சுத்துறேன்ல, உனக்கே தெரியும்ல, இந்த டைலாக் நான் பின்னாடி சுத்த ஆரம்பிச்ச அடுத்த நாளே வந்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல? நம்ம அந்த படத்துல வர கதிர் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேம் அந்த டெம்ப்ளேட் தான். ஃபெயிலியர், அவன் எதுவுமே உருப்படியா பண்ண மாட்டான், குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு பையனை சோனியா அகர்வால் நடித்திருக்க அந்த கேரக்டர் அனிதா வந்து அந்த அனிதா வந்து அவனை அப்படியே ஷேப் பண்ணுவாங்க. அவனோட கேரக்டர் அப்படியே மாத்துவாங்க. மாத்தி அவனை வந்து கடைசியில வந்து அனிதா வந்து அவனுக்கு ஒரு காட் லெவல்ல ஆயிடும். அந்த மாதிரி ஒரு நான் பார்த்தது என்னன்னா, இப்போ செல்வராகவன் மூவிஸ்ல எல்லாமே வந்து ஹீரோயின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. 7G ரெயின்போ காலனில அது ஒரு பேஸ் போட்டாங்க தலைவர். அடுத்தடுத்த படம் 7G இல்ல, ஆரம்ப படத்துல இருக்கு. இந்த படம் தான் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகி அந்த ரீச் வந்து அந்த ஹீரோயினோட ரீச் வந்து அனிதா கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இதுல நம்ம மயக்கம் என்னல இருக்கிறதா இருக்கட்டும், அடுத்த நம்ம அவளோட ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து அதாவது ஹீரோயின்ஸ்ங்கிறத விட ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த படம் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ்ல நினைத்து பார்த்தேன் அப்படின்னு வரும்போ ஐயோ முடிஞ்சு போச்சு, உன்னால் தானே காப்பிரைட் போட்டுருவாங்க. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். இந்த கதிர் அனிதா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு கல்ட் கிளாசிக். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட பார்ட் 2 அவர் முடிச்சுட்டதா சொல்றாரு. இதோட கனெக்ட் பண்ணுச்சு. சோ இந்த 7G எப்படி இருக்கும்? ஏங்க அவனும் கொஞ்சம் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. அதே இதுலயே வந்து பின்னாடி பின்னாடி துரத்துற படமா இது டெஃபினட்டா இருக்காது. அதே கதிர் கதையை தான் நான் திருப்பி எடுக்கணும். சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஷூட் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எந்த மாதிரி வந்திருக்கு அந்த படம் அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. பட் நல்லபடியா சுத்தமா அழகா சூப்பரா வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வந்து 7Gல வந்து ஒரு எமோஷனல் ரோலர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா கூட சண்டை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட காமெடி இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கும், கடைசியில ஒரு ட்ராஜடி இருக்கும். எல்லாமே அப்படி மிக்ஸ் ஆகி அப்படி வந்துட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே பேக்கப் பண்றது இவனோட பிஜிஎம்மும் சாங்ஸும். அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி அந்த படத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த டைம்ல ஈவன் இந்த படத்துக்கு தரமான ஒரு ஸ்கோரும். இப்போ நம்ம நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இந்த 7G ரெயின்போ காலனி சாங்ஸ் இருக்கலாம், அந்த OST அந்த பிஜிஎம் இதெல்லாம் இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பேக்கப் அந்த டைம்ல வந்து இவனும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நம்மள திரும்பி பாக்குறாளா, இப்ப பாக்குறாடா. எக்ஸ்ட்ரா ஒரு நோட் சொல்றேன். அந்த டைம்ல அதாவது 2000 பீரியட்ஸ்ல யுவன் பாட்டு கேட்கறதுக்குன்னே படத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. யுவன் பாட்டு மட்டும் ஹிட் ஆன படங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ யுவன் வந்து தனி ஒரு ஜானர். அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஸோ நெக்ஸ்ட் பேக் டு இந்த ட்ராக். ஸோ 7G ரெயின்போ காலனி நம்ம பார்த்துட்டோம். பயங்கர ஒரு எமோஷனல் இதெல்லாம் இருந்துச்சா. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே வந்து அவரோட ஜானரை கொஞ்சம் மாத்தி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கீரை ஷிஃப்ட் பண்ணி ஒரு ப்ரூட்டல் ரா பிளட் நிறைஞ்ச ஒரு கேங்ஸ்டர் படமா வராரு புதுப்பேட்டை. பொக்கி குமாரே மாநகராட்சி ஸ்கூல்ல சந்தோஷமா படிச்சிருந்தாரு. இந்தியன் சினிமாவோட ஒரு கேங்ஸ்டர் பைபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம பார்க்கும்போது அவ்வளவு கேங்ஸ்டர் படங்கள் வரல. பட் அந்த டைம்ல இந்த படத்தை ஃபெயில் பண்ணிட்டாங்க. ராவும் கூட அந்த படத்துல அந்த டைம்ல இதை ஃபெயில் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை சுத்தமா வந்து ஓடவே இல்லை. இது என்னடா படம், பைத்தியக்கார படம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை, நான் சின்ன பையன். பட் அப்படி சொல்லுவாங்க. இந்த படம் எல்லாம் இப்போ ஓடவே இல்லை, ஸ்னேகாவோட அந்த இதெல்லாம் படம் சொல்லிட்டாங்கடா, அது படம் தான், பித்து படம் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த படத்தை வந்து டிகிரேட் பண்ணி அப்போ ஓடாம விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் என்னைக்கு வளர்ந்து வந்தோமோ அப்ப திரும்ப நம்மெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு ஏய் என்னடா இந்த மாதிரி படத்தை அடிச்சிட்டீங்க, ஏய் என்னடா நீ என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து ஹைப் ஏற்றி விட்டு அந்த படம் வந்து இப்போ ஒரு கிளாசிக் தமிழ் படமா வந்து நிரந்தரமா ஒரு இடத்தை பிடிச்சி அப்படியே உட்கார்ந்து ஒரு ஆள் ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான்.
இல்ல அதுல நிறைய சீன்ஸுமே வந்து இப்போ வந்து எடுத்து நிறைய பேசுறாங்க அந்த சிரிக்க அது எங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அதாவது நீங்க சொல்றது கொக்கி குமார் கேரக்டர் சொல்லணும். அந்த கேரக்டர் சூப்பரான கொக்கி குமார் கேரக்டர் செம்ம கேரக்டர். அது இன்னும் மீம்லாம் இருக்கு. ஏப்பா அதையும் போய் எடுத்து உள்ள வைப்பாங்க. அப்பா சொல்ற டைலாக் இருக்கட்டும், சிரிக்காதுன்னு சொல்லலாம், அசிங்கமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்றது வேற போடுங்கடா. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது யாருக்கு பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். நீ பச்சா எவ்வளவு பார்த்திருப்ப அப்படிங்கிறது. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். இதை உள்ள வச்சுட்டானா எவ்வளவு என்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. ஆனா எல்லா டைலாகுமே இன்னுமே மைண்ட்ல இருக்கு பாருங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு கிளாசிக். அவங்களுக்கு அந்த படத்துக்குன்னு ஒரு தனி செப்பரேட் இடம் இருக்கு, செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ வந்து அதான் நம்ம சொன்னோம், கேங்ஸ்டர் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான தரமான படத்தை அப்ப கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த படம் வந்து அப்ப ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த படம்லாம் வந்து இப்ப எடுக்க வேண்டிய படம் இல்லைங்க அப்படின்னு, அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படிங்கிற இதெல்லாம் இப்ப எடுக்க வேண்டிய படம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கடந்து போயிட்டாங்க. டீப்பா ஒரு தாட் வரக்கூடிய ஒரு படம். அதுலயும் பாருங்களேன், யாமினின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கும், போல்டா இருக்கும். என்ன இவர் வந்து ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியும் சொல்லி எடுத்து வச்சிருக்காரோ, சரி ஓகே நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரோல் பண்ணி அன்பே பேரன்பே நான் உனக்குள் அன்பே அப்படின்னு எந்த அளவுக்கு ஹைப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஏதாவது படத்துல வந்து மெயினா ஆனது என்ன அப்படின்னா,